ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து தோல் சீவிக்கலாம். தோல் சீவியாச்சு. இப்போ இது இப்படியே நம்ம நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கடையில் சாப்பிட்ற ஃபீல் வரணும், ஈவனாக இருக்கணும்னா இந்த 2 ஓரங்களையும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த பேலன்ஸும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் தண்ணி சூடானதும் இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாயிருச்சு. லைட்டாக உப்பு போட்டு இது ஒரு 4 மினிட்ஸ்க்கு அப்படியே அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரைஸ்லாம் வந்து பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் காய வச்சுட்டு நம்ம பொரிக்கலாம். பட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பண்ணணுன்னா இது கூட கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி லைட்டாக கோட் பண்ணிட்டோம்னா நம்ம டைரெக்டாக பொரித்து எடுத்துடலாம். இல்லைனா ஒரு 5 நிமிஷம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இங்கே பாருங்கள், ஈஸியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆர்டர் பண்ணி அது நம்மளுக்கு டெலிவரி ஆகிறதுக்குள்ளார நம்ம வீட்டிலே சூப்பராக ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.